Hi friends, today's special mutton pepper. So நம்ம mutton black pepper சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள் போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 இல்லைன்னா 2 சிறுசாக வறுத்திக்கங்க. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அது நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ட்ரை பிளெண்ட் பண்ண வேண்டிய பொருட்கள்: black pepper 1.5 டீஸ்பூன், coriander seed 1 டீஸ்பூன், cumin seed அரை டீஸ்பூன், க்ளாவ்ஸ் 5 எடுத்துக்கங்க, சின்னமன் ஸ்டிக் 1 எடுத்துக்கங்க, ட்ரை சில்லி 2, கடமன் 1 எடுத்துக்கங்க, கருவேப்பிலை 1 எடுத்துக்கங்க. இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பிளெண்டில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக வச்சுருவோம். இந்த மாதிரி பெரிய சீரகம் அரை டீஸ்பூன், ட்ரை சில்லி 1 எடுத்திங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துச்சிங்க தாளிக்க. மட்டன் அரை கிலோ எடுத்திங்க, அது உப்பு மஞ்சத்தூள் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துச்சிங்க தனியாக. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சீன் செட் எடுத்திங்க, இதுலேருந்து ட்ரை பிளெண்ட் பண்ண வேண்டிய பொருட்கள் போட்டு நம்ம எண்ணெய் இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அந்த சூட்டுலேயே வந்து வறுத்தெடுக்கணும். சட்டி ரொம்ப சூடாக இருந்தாக்கா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நீங்கள் வறுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு, ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த வாசமாக இருக்கும். நல்லா வறுத்த பிற்பாடு நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம ட்ரை பிளெண்டில் போட்டு எடுத்துகிட்டு ஆறின பிற்பாடு பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். அதை இப்போ நல்லா வறுத்துருச்சு, நல்லா மணமாகவும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வறுக்கிறப்ப அந்த வாசம் தெரியும். அடுத்தது நம்ம அதே சட்டியில் இப்போ எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம், பட்டை மிளகா, மற்ற தாளிப்பு ஜாமான்கள் பொருட்கள் போட்டுக்கலாம். அதாவது பட்டை மிளகாவும் பெரிய சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அது வாசனை வந்த பிற்பாடு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை தாளிப்போம் வதங்குற அளவுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. அடுத்தது ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். இதையும் போட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்குவோம். நல்லா அழகான நிறமாக வந்திருக்கு பாருங்களேன், நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் தாளிக்கிறப்பே. அடுத்தது நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். நான் இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கூட ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரை இதில் போட்டுக்கலாம். முதல் நம்ம ட்ரை பிளெண்ட் பண்ணியிருந்தால ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அரைச்சி வச்சிருந்தால அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ஸோ அந்த குழம்பு மாதிரி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி கூட எடுக்கலாம், இல்லைனாக்கா நல்லா ஒன்றும் ட்ரை ஆன பிற்பாடு கூட எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் இந்த மட்டர் பெப்பரை நீங்கள் எடுக்கலாம். இப்போ கொரியண்டர் லீஃப் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் பிளாக் பெப்பர் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். ரொம்ப ஈஸியான சமையல் தான் இது, சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, பாய், see you next video.